போன்சாய்னா பொதுவா ஒரு வகையான செடியா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. எத்தனை வகையான செடிகள்ல எந்த மாதிரியான போன்சாய் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளோட கார்டன்ல போய் பார்த்துடலாங்களா? வாங்க. நல்லாவே உங்களுக்கு ஒரு மரத்தோட அமைப்பு உங்களுக்கு இப்பவே தெரியும். உங்களுக்கு கேட்டுட்டு இது ரொம்ப ரேரு. செலக்டிவா நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது உங்களுக்கு பிரசிலியன் ரெயின் ட்ரீம்பாங்க. இது நம்ம நாட்டை சேர்ந்ததில்ல. இது வெளிநாட்டு ரகம் தான். இதுல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பேக்ரவுண்ட்ல ஒரு புரோக்கன் பாட்டை வச்சு நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி மினி லேண்ட்ஸ்கேப் மாதிரி செட் பண்ணியிருக்கோங்க. ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸும்பாங்க. இதுவும் நம்ம ரூட் மேலே தான் வச்சிருக்கோம். ரூட் ஓவர் ராக் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் எனக்கு சென்டிமெண்ட்டான இதுவும் இது பார்த்தீங்கன்னா என்னோட குரு வந்து எனக்கு இது கொடுத்து இதில் ஒர்க் பண்ண சொல்லி எனக்கு கொடுத்த பிளான்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் சென்டிமெண்ட்டான பிளான்ட்டுங்க. வணக்கங்க, ஜிபி போன்சாயிலிருந்து வினோத் பேசுகிறேங்க. போன்சாய்னா பொதுவாக ஒரு வகையான செடியா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. எத்தனை வகையான செடிகளில் எந்த மாதிரியான போன்சாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளோட கார்டனில் போய் பார்த்துடலாங்களா? வாங்க. இப்போ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்குறது இது வந்து ஃபைக்கஸ் கிரீன் ஐலாண்டுன்னு சொல்லிட்டுங்க. ஸோ இது வந்து நம்ம ரூட் ஓவர் ராக்ல வச்சுருக்கோம். விழுதுக நிறைய வரனால விழுதுக எல்லாத்தையும் கல் மேலே வச்சு வளர்த்திருக்கோம். ஸோ இது ஒரு வெரைட்டி. ஸோ இதெல்லாம் இது வந்து மினியேச்சர் போன்சாய் பண்ணுறதுக்கான வெரைட்டிஸுங்க. இது வந்து வியட்நாம் ஃபிலாந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் ரெடி ஆகல. இனி ஒரு வருஷத்தில் இது உங்களுக்கு போன்சாயாக கன்வெர்ட் ஆயிருங்க. இது பார்த்தீங்கன்னா டீஃபோலேட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த என்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா மைக்ரோ கார்பாம்பாங்க. ஃபைக்கஸ்ல மைக்ரோ கார்பாங்கிற வெரைட்டி. இதுல உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஒரு மரத்தோட அமைப்பு உங்களுக்கு இப்பவே தெரியும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பிரேம்னா தான். பிரேம்னா மைக்ரோஃபிலாம்பாங்க. இதுல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பேக்ரவுண்ட்ல ஒரு புரோக்கன் பாட்டை வச்சு நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி மினி லேண்ட்ஸ்கேப் மாதிரி செட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான போன்சாய் ட்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ரெட் ஹைபிஸ்கஸுங்க. ஹைபிஸ்கஸ்லேயே உங்களுக்கு மரமாகிற வெரைட்டியில் உங்களுக்கு ரெட் லீஃப் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளார் வந்து நல்லாவே பெரிய கலர் ஃப்ளாரில் ஒரு எல்லோ கலரில் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம பேசிக் வயரிங் மட்டும் பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியான சைஸில் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா கொரியன் கப் கார்பாம்பாங்க. ஸோ இருக்கிற ஃபைக்கஸ்லேயே வந்து குட்டி லீஃப்ல, அதாவது ரவுண்ட் லீஃப் குட்டி லீஃப்ல இதுதான் குட்டியா இருக்கிறதுங்க, ஷார்ட்டா இருக்கிற வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் பாண்டாம்பாங்க. இந்த வெரைட்டியும் உங்களுக்கு நிறைய நீங்க கார்டன்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுலயும் போன்சாய் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டிங்க. இது வந்து ஜுனிப்பர்னு ஒரு வெரைட்டி. ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதில் நம்ம நிறைய ஷின் அண்ட் ஷேரி பண்ணுறக்கெல்லாம், அதாவது நம்ம இந்த ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஷின் அண்ட் ஷேரின்னு ஒரு வெரைட்டி எல்லாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைல்டில் இருக்கிற மெட்டீரியல் தான். இது வந்து கல்லத்தீம்பாங்க. இது பொதுவாக நம்ம எந்த இடத்துலையும் மண்ணில் இருந்து நம்ம பெருசாக பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பாறை மேலே இருந்து பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு மரத்து மேலே இருந்து படுற மாதிரி தான் இந்த வெரைட்டி பார்க்க முடியுங்க. இது பார்த்தீங்கன்னா செரிசான ஒரு வெரைட்டி. ஸோ உங்களுக்கு சின்ன ஒயிட் லீஃப், சாரி ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு செடி ஃபுல்லாகவே எப்போ எவர் கிரீனாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கேட்டது இது ரொம்ப ரேரு. செலக்டிவாக நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது ரேருங்க. நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு பிரசிலியன் ரெயின் ட்ரீம்பாங்க. இது நம்ம நாட்டை சேர்ந்ததில்ல. இது வெளிநாட்டு ரகம் தான். பிரசிலுக்கு பேர் அதுலேயே வந்துருச்சு. இதோட மெயின் என்னன்னா இதோட ட்ரங்க் லைன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டா, உங்களுக்கு பிரசிலியன் ரெயின் ட்ரீம்பாங்க. இது நம்ம நாட்டை சேர்ந்ததில்ல. இது வெளிநாட்டு ரகம் தான். பிரசிலுக்கு பேர் அதுலேயே வந்துருச்சு. இதோட மெயின் என்னன்னா இதோட ட்ரங்க் லைன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ஆயிரும். எல்லா மரமும் பொதுவாக ரவுண்டாக வரும். இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் வருங்க. ஸோ இந்த ஃபைக்கஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் ஷேப் பண்ணி நம்ம அடுத்து வயரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸும்பாங்க. இதுவும் நம்ம ரூட் மேலே தான் வச்சுருக்கோம். ரூட் ஓவர் ராக் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த பிளான்ட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பிளான்ட்டுங்க. ஏன்னா 19 வருஷத்துக்கு முன்னால் இந்த பிளான்ட்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் ஒரு சைடெல்லாம் கட் பண்ணி இன்னொரு சைடு வரும்போது தான் தெரிஞ்சிச்சு உள்ளே வந்து குருவி கூடு கட்டியிருக்கு அப்படின்னுங்க. ஸோ குருவி கூட்டில் அது பழைய கூடாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு செக் பண்ண போகும்போது உள்ளே உங்களுக்கு முட்டையோடு இருக்குது. ஸோ இன்னி ஒரு 10-20 நாளுக்குள்ளே அது குஞ்சு பொறிச்சு வெளியே போயிட போகுது. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் ஷேப் பண்ணிக்கலான்னு இது விட்டுருக்கோங்க.
இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபைகஸ் மைக்ரோகார்பா. இது நல்ல ரொம்ப ஏஜான பிளான்ட்டுங்க. நீங்க பார்க் சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். எத்தனை ரூட்ஸ் மேல வந்து காயில் ஆகி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் எனக்கு சென்டிமெண்ட்டான இதுவும் இது. பார்த்தீங்கன்னா என்னோட குரு வந்து எனக்கு இது குடுத்து இதுல ஒர்க் பண்ண சொல்லி எனக்கு குடுத்த பிளான்ட். ஸோ அதனால கொஞ்சம் சென்டிமெண்ட்டான பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு சின்ன சின்ன பூவா நெறைய வரும். இது பேர் என்னன்னா போடோகார்பஸும்பாங்க. ஆ உங்களுக்கு சின்ன சின்ன பூவோட பார்க்கறப்போ உங்களுக்கு செடி ஃபுல்லா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கிளி பச்சை கலர்ன்னு சொல்லுவாங்கல்லங்க. அந்த மாரி உங்களுக்கு கலர்ஸ்ல தான் உங்களுக்கு புது குருத்து வரும். ஸோ ஃபுல்லா கவர் ஆகி வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா சபோபியா அர்ஜென்டியாங்கிற ஒரு வெரைட்டி. யூசுவலா கார்டன்ல இதெல்லாம் நீங்க பெரிய மரமா தான் நீங்க பார்த்துருப்பீங்க. பெங்களூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடுல இருந்து எல்லாமே பெரிய பெரிய மரமா பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல வந்து ஒரு லிட்ராட்டி ஸ்டைல் பண்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். பேசிக்கா கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட்டுக்காக இந்த ஸ்டிக்கர் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபிளார்ஸ் இருக்கும். இன்னொரு செடிகள் எல்லாம் இருக்காது, நான் காமிக்கிறேன். இது வந்து கேண்டில் ட்ரீம்பாங்க. இது ஏன் கேண்டில் ட்ரீங்கிறாங்கன்னா அது அந்த பூ முடிஞ்சு காய் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெழுகுதிரி மாதிரி இருக்குங்க. அதனாலதான் இதோட பேர் வந்து கேண்டில் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டிங் கலெக்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப தெரிஞ்ச பேரா இருக்கும். ஜபோட்டிகாபான்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே சூப்பரான இது. இது கிரேப்னு சொல்லுவாங்க. இதுல கீழே ட்ரங்க்ல இருந்தே தான் உங்களுக்கு வந்து இதுல ஃப்ரூட்டிங் வரும். ஸோ இது இன்னும் மெச்சூர் ஆகல. ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேப்ஸோட சைஸுக்கு இதோட ஃப்ரூட்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாவே ட்ரங்க் லைன்ல மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரூட் வருங்க. ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்மும்பாங்க. சைனீஸ் எல்மன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். லீஃப்ல அந்த வேவரி பேட்டர்ன் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா கட் பண்ணோன்னே நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்மளுக்கு புது குடுத்து வரும்போது உங்களுக்கு இந்த ரெட் கலர்ல வரும். ஸோ அந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க பின்னால பாக்குறது இது வந்து பேசிக் ட்ரங்க் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃபைகஸ் லிப்ஸ்டிக்கும் வாங்க. ஸோ பேர்லயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இதோட புது லீவ்ஸ் வரும். ஸோ அதனாலதான் இது ஃபைகஸ் லிப்ஸ்டிக்குங்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட கேண்டில் ட்ரீயோட பூவும் காய் பற்றி. ஸோ பூ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க, அழகா இருக்கும். உங்களுக்கு செடி ஃபுல்லாக உங்களுக்கு பூ வரும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே கொஞ்சம் பெரிய பிளான்ட் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன சைஸ்ல பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் க்ரோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் பார்க்கலாம் வாங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கல் ஜிலேபி பிளான்ட் தானுங்க. நம்ம லோக்கல் வெரைட்டி தான். இது யூஸ்வலா இதுல யாரும் பெருசா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. என்னன்னா இதுல ஃபுல்லாவே முள் இருக்குங்க. ஒவ்வொரு வாதுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு லீஃப் நோட்ஸ்லயும் முள் இருக்கும். ஸோ வேலை செய்யும் போது முள்ளு குத்துவாங்க, வாங்கவே முடியாது, வேலை செய்யவே முடியாது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இதுல வேலை செய்யணும். பட் இதுல நல்லா இருக்குங்க. கொஞ்சம் லீஃபோட வேரியேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோகார்பால வெரைட்டியில் நம்ம வைல்டு வெரைட்டி தான். ஸோ இது நம்ம ஒரு சின்ன சின்ன கட்டிங்காக கொண்டு வந்தது தான். இப்போ கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க. இதோட ஃபார்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒரு மரத்தோட அமைப்பு இப்போவே வந்துருச்சுங்கிறத பார்த்தாலே தெரியுங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆலமரங்க. இது வந்து நிறைய பேர் வந்து ஆலமரம் போன்சாயின்னு ஆலமரம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. விழுது இறங்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆலமரத்திலே வந்து விழுதுகளே வராத வகையும் இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல வந்து விழுது வந்து கம்மியா இருக்கும். பட் ஆலமரத்தோட லீஃபோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும். பெரிய பெரிய சைஸ்ல வராது. இந்த வெரைட்டில ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்குங்க. இது நீங்க உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பிளான்ட் தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவல் நீல பண்ணியிருக்கோங்க. இது இப்போ உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இதோட ட்ரங்க் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நாளா க்ரோ பண்ணிட்டு இருக்கோங்க. இதுல தேங்காய் காய்க்குமா இளநீ காய்க்குமானா கண்டிப்பா காய்க்காது. நம்ம ஒரு அளவுக்காக பண்றதாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பச்சை இளநீ சொல்லுவாங்க. அது செவ்வழி சொல்ற மாதிரி இது வந்து பச்சை இளநீ. அதோட செடியில இருந்து நம்ம டெவலப் பண்ணினதானுங்க. இது உங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. இதோட ட்ரங்க் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு, எந்த அளவுக்கு க்ரோ பண்ணிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த செடி பாத்தீங்கன்னா
பிரேம்னால வேரிகேட்டட் பிரேம்னாங்க. பிரேம்னா வந்து நிறைய போன்சாய் க்ரோவர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. பட் அதுல வேரிகேட்டட் வைக்கிறதுலயும் இந்த திக்னஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேருங்க. க்ரோ பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது இப்பதான் நம்ம திக்னஸ் நம்ம இங்க டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல டாப்ல மட்டும் நம்ம இப்போ வயரிங் பண்ணி ஷேப் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ்ட்ல வந்து ரொம்ப வேகமா ஒரு ட்ரங்க் லைன் டெவலப் ஆகுறதா இருக்கட்டும், அந்த ஃபோலியேஜ் கிரியேட் ஆகுறதா இருக்கட்டும், அந்த வெரைட்டி தாங்க. இது வந்து டைகர் பார்க்கும்பாங்க. இதுக்கு பேர் ஏன் டைகர் பார்க்குன்னு வருதுன்னா, இதோட பார்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டா சின்ன சின்னதா நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால தான் அந்த டைகர் பார்க்குன்னு இதுக்கு பேரே வந்திருக்குங்க. இதுலயும் விழுதுக வரும். சீக்கிரமா பிரான்ச்சஸ் ஃபியூஸ் ஆகும். ரொம்ப சூப்பரா கெனாப்பி டெவலப் ஆகுங்க. இது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இது ஃபிளாரிங் சீசன் முடிஞ்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு வாட்டர் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பூ மனம் வந்துச்சுன்னா இதுல இருந்து சுத்தியும் ஒரு 10 அடிக்கு உங்களுக்கு இதோட பூ மனம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு தண்ணியிலேயே நின்னாலும் இந்த ஜாஸ்மின் வந்து பூ பூத்துட்டு இருக்குங்க. ரைட்டியா ரிலிஜியோஸாம்பாங்க இதுங்க. ஸோ இது திருப்பி எகைன் பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம கட்டிங்ஸ் டெவலப் பண்ணுறோம். நம்ம எதுவுமே வந்து வெளியிலிருந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்தோ இல்லை அந்த மாதிரி நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோ டெவலப் பண்ணுறது இல்லைங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு பிளான்ட்டுமே நம்ம வந்து நம்மளாம் ஏர் லேயர் பண்ணி அதுலேருந்து கட்டிங்ஸ் க்ரோ பண்ணுறோம், இல்லைன்னா சீட்லிங்ஸ் எடுத்து க்ரோ பண்ணுறோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் லேயர் பண்ணி உங்களுக்கு இந்த பிங்க் கலராக தெரியுறது இது எல்லாமே வந்து புதுசாக ஃபார்ம் ஆன ரூட்ஸ் தானுங்க. இனி ஒரு மாசத்துல இது உங்களுக்கு தனி செடி ஆயிரும். இது ஒரு தனி ஸ்டைலிங் நம்ம கொடுத்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த பிளான்ட்ல வந்து நம்ம ஃபைனல் ஸ்டைலிங் நம்ம கொடுத்துருவோங்க. இது வந்து வேரிகேட்டடுங்க. உங்களுக்கு பில்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேரிகேட்டடு. இது ரொம்ப ரேரு. செலக்டிவாக நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது ரேருங்க. நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு வேரிகேஷன்லேயும் பிங்க் வேரிகேஷன் இந்த மாதிரி ரொம்ப ரேருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து பார்க்கல ஏதோ மாஞ்செடி மாதிரி தெரியும். லீவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஃபைக்கஸ் தாங்க. ஃபைக்கஸ் லாங்கிஃபோலியாம்பாங்க. இதுவும் நிறைய தடவை நாங்கள் வெளியே வேலை தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் கிடைக்கல. ஸோ அந்த ஒரு பிளான்ட்டை மட்டும் டெவலப் பண்ணி இப்போ அதில் ஏர் லேயரிங் பண்ணுறதுக்காக நாங்கள் இவ்வளோ ஒன்று எடுத்துருக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஏர் லேயர் பண்ணினதுக்கப்புறம் பேஸுக்கு இருக்கிறத நம்ம டெவலப் பண்ணி நம்ம அப்படியே போன்சாயை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடுவோங்க. முல்லைப்பூ அப்படின்னாலே செடின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா மரம் முல்லைங்க. ஒரு முல்லை வந்து மரம் ஃபுல்லாக பூத்த எப்படி இருக்கும், ஸோ அந்த செடி தாங்க இது. இதோட ட்ரங்க் லைன்லேருந்து எல்லாமே டெவலப் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் இதோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. இது சின்ன சின்ன பேடிங்ஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. இது பண்ணிட்டா உங்களுக்கு இதோட வேலை முடிஞ்சிடும். ஃபைக்கஸ்ல வந்து ரவுண்ட் லீஃப்ல வந்து அப்பல்லோ ஃபைக்கஸும்பாங்க இதை. இது ரொம்ப ரேருங்க. இதை வந்து ப்ராபகேஷன் பண்ணுறதும் கஷ்டம். இதுவும் உங்களுக்கு ரேர் ஸ்பீசஸ் தான். நிறைய கலெக்டர்ஸ் கிட்ட இது வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா க்ரோப் ஆனது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடக்ஷனுக்காக நம்ம வச்சிருக்கோங்க. இதுவும் நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு பிரசிலியன் ரெயின் ட்ரீ தானுங்க. ஏற்கனவே இன்னொன்று பார்த்துருந்தீங்க. இது இனி ஒரு பெரிய சைஸ் பிரசிலியன் ரெயின் ட்ரீங்க. இது சைனீஸ் எல்ம். நீங்க சின்ன பிளான்ட்ல பார்த்தீங்க, அதுவே கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற சைனீஸ் எல்ம்ங்க. இது குட்டி குட்டியா உங்களுக்கு அந்த லீவ்ஸ்ல அந்த வேவரி பேட்டர்ன் இருக்கும், அந்த ரெட் லீஃப் வரது இருக்கும், நல்லா இருக்குங்க. ஸோ இங்க நீங்க பாக்குறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கிரீனா லஷ் கிரீனா இருக்கு. இது வந்து போதி ட்ரீம்பாங்க. புத்தர் வந்து தியானம் இருந்து சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மரம் தான் இது. இதோட ட்ரங்க் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னு. கீழே பார்த்தீங்கன்னா இதோட ட்ரங்க் லைன் கிட்டத்தட்ட 2 அடி சுத்தளவு இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ட்ரங்க் லைன். ஆனால் இந்த அளவுக்கு ஷார்ட்டாக நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் இனி ஃபைனல் ஸ்டைலிங் நம்ம மேலே பண்ணல. ஸோ ஃபைனல் ஸ்டைலிங் பண்ணி நம்ம ரீபார்ட் பண்ணோம்னா இதோட ஒர்க்கும் முடிஞ்சுதுங்க. ஸோ இது இனி ஒரு வெரைட்டி, போதியிலேயே இனி ஒரு வெரைட்டிங்க. இந்த போதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் லீஃபாக இருக்கும். இந்த போதி கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும்.
இதோட பார்க்கோட கலரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டா கிரீனிஷ் மாதிரி இருக்கும். மற்ற மரங்கள்ல இந்த மாதிரி இருக்காது, ப்ரௌனா இருக்கும். இது வந்து உங்களுக்கு தண்ணி படும்போது இது ஒரு ஒரிஜினல் கலர் தெரியுது. இது கிரீன் கலர் மாதிரி வருங்க, ஒரு எல்லோயிஷ் கிரீன் மாதிரி இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாண்ட் பேப்பர். இது நம்மளோட லோக்கல் வெரைட்டி தாங்க. இதுவும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தனி மரமாக இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன மரங்க செடிங்க மேலே, பனை மரங்க மேலே, அது சைடில் போய் உங்களுக்கு குருவிங்க போய் விதை போட்டு அது மூலமாக தான் இந்த செடி நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது ஏன் சாண்ட் பேப்பர்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் பேப்பர் மாதிரி கீழே மரமரப்பாக இருக்குங்க. இது நம்ம மேலெல்லாம் படுது அப்படின்னா அந்த பிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அந்த அளவுக்கு அந்த சாண்ட் பேப்பரோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து பேசிக்காக ஒரு குட்டியாக ஷேப் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தோம். இதெல்லாம் ஷேப் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம எந்த மாதிரி இருந்து நம்ம அதை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க, வாங்க. இது ஏதோ ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி நினைக்க வேணாமுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா போன்சாய்க்கு ட்ரெயின் பண்றதுக்கு, நம்ம ட்ரங்க் லைனை டெவலப் பண்றதுக்காக பேசிக் ஷேப் மட்டும் போட்டு நம்ம லே பண்ணிக்கிறது தானுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரச மரம், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸ்ங்க. நம்ம அங்க ரூட் ஓவர் ராக்ல ஒன்று பார்த்தோம் இல்லைங்க, வயரிங் எல்லாம் பண்ணி, அதே இதுல இது ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸ். இது எல்லாமே பேசிக் ஷேப் பண்ணி ட்ரங்க் திக்னஸ்க்காக கிரவுண்ட் லெவல் நம்ம விட்டுருக்கோங்க. நம்ம ரொம்ப குட்டியா உங்ககிட்ட ஏற்கனவே நீங்க பார்த்தீங்க, ஹைபிஸ்கஸ் காமிச்சிருந்தேன். ரொம்ப சின்ன கப்பில் எடுத்து காமிச்சிருந்தேன். அது எவ்வளோ சைஸ் பெருசாகும் அப்படிங்கிறதுக்கு இதோட கீழே இருக்கிற திக்னஸ் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸாக வளரக்கூடியதை தான் நம்ம அந்த சின்ன கப்பில் போட்டு வச்சுருக்கோங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட சீட்லிங் தான். இதிலிருந்து சீடு டெவலப் பண்ணி அதில் இருந்து உருவானது தான் அந்த குட்டி குட்டி கப்பாக நம்ம பண்ணியிருக்கோங்க. இது நம்ம வந்து ரீஷேப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் வளர விட்டுருக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் பில்கன்பாங்க. இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயரிங் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் ஒயரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருக்கோங்க. கொஞ்சம் ஹார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த கட்ட ஷேப்பிங்க்கு நம்ம போயிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியாக பூக்குங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேயான்னு சொல்லுவாங்க. பிங்க் இருக்கு, ஒயிட் இருக்குங்க. ஸோ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நான் ஒயிட்டாக தான் மத பிளான்ட்டுக்காக கொண்டு வந்தேன். பட் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சில் வந்து பிங்க் கலர் ஃப்ளார் வருது, ஒரு பிரான்ச்லேருந்து ஒயிட் கலர் ஃப்ளார் வருது. ஸோ போன்சாயில் வந்து நம்ம ஒரே ட்ரீல 2 கலராக பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் இதில் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேம்னா மைக்ரோஃபிலாங்கிற செடி தான். நம்ம அங்கே லேண்ட்ஸ்கேப்பில் குட்டியாக சின்ன சின்ன லீஃபாக பார்த்துருப்பீங்க. அதோட ஒரிஜினல் சைஸ் வந்து அந்த லீஃபோட சைஸ் வந்து இந்த அளவுக்கு வருங்க. ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாகுதுன்னு பாருங்க. இது நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இதில் இந்த சைஸ் தான் இருக்கும் ஒரு லீஃபோட சைஸுங்க. ரொம்ப சின்னதாக ரிடக்ஷன் ஆகும். ஸோ ரொம்ப சூப்பரான பிளான்ட் போன்சாய்க்கு.